12 ராசியிலையுமே இந்த கடக ராசி அப்படிங்கிறது பாருங்க பாசக்காரங்களாம் நீங்கள் இருப்பீங்க. ஆமாங்க. நீங்கள் பழக்கத்துக்காகவும் பாசத்துக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியானவங்க போல தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்களோட கருத்து சொல்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. நீங்கள் சொன்னால் சொன்னது தான், அதை யாராலுமே மாற்றி சொல்ல முடியாது, ஏன் பிரம்மனால் கூட மாற்றி எழுத முடியாது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருந்தாலுமே பாருங்கள், உங்களுக்கு தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த பிரார்த்தனை வேண்டுதல் செய்கிறதுல உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதே போல் பெரியவங்க கிட்ட ஒரு மரியாதை அன்பாக நடந்துக்கிற தன்மை இருக்கும். உங்கள் வீட்டிலே இப்போ பெரியவங்க இருக்காங்க, ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டில் அப்படின்னு பார்த்தா, அந்த பெரியவங்களுக்கு பாருங்கள் இந்த கடகராசிக்காரங்க மேலே ரொம்பவுமே பாசம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தாத்தா பாட்டி மேலாம் உங்களுக்கு அதிகமாக அன்பு பாசம் இருக்கும். ஏதாவது பொருள் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு கொடுக்காம நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அவங்களுமே அப்படி தான் இருப்பாங்க. எப்பொழுதுமே நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட அன்பாக இருப்பீங்க. அதே போல் குழந்தைகள் கிட்ட ரொம்பவுமே அன்பாக பெரியவங்களுக்கு பெரியவங்களாகவும் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களாகவும் இருக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், உங்களை கொஞ்சம் தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ யாராச்சும் ஒரு உதவி அப்படின்னு கேட்டு வந்து நின்னா அவங்களுக்கு தயங்காமல் உதவி செய்வீங்க. ஆனால் அவங்களுக்கு சில பிரச்சனை கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு உதவின்னு கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடியவங்களா இந்த கடகராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. இப்படி நல்லவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு பாருங்கள் ஒரு எதிரி இருப்பாங்க. அது யார் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க. இந்த கோபம் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளையுமே கொடுத்துருக்கும். கடகராசிக்காரங்க திடீர்னு கோபிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டில் கூட இருக்கிறவங்ககிட்ட பேசாமல் இருப்பீங்க. அது ஒரு நாள் 2 நாளில் பல மாதம் ஏன் வருஷக்கணக்காக கூட பேசாமல் இருக்கிற கடகராசிக்காரங்களாம் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் கோபத்தை கூட பாருங்கள் ரொம்பவுமே தன்மையாக தான் காட்டுவீங்க. அடிதடிலாம் பெருசாக காட்ட மாட்டீங்க. நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை கூட சென்சிட்டிவாக எடுத்துப்பீங்க. அதனால தான் இந்த கோபம் அதிகமாக வருது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்ககிட்ட பழகிறது கொஞ்சம் சிரமமான காரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா திடீர்னு சின்ன சின்ன விஷயத்தை கூட கோவிச்சுக்கிறீங்க இல்லையா, அதனால் கூட இருக்கிறவங்களுக்கே ஒரு குழப்பு இருக்கும், நீங்கள் எப்போ எந்த மைண்ட் செட்டில் இருப்பீங்க அப்படின்னு. ஆனால் இந்த 12 ராசியிலுமே பாருங்கள், இந்த கடகராசி அப்படிங்கிறது அதிக அளவில் நேர்மையும் விசுவாசமும் கொண்டவங்களா நீங்கள் இருப்பீங்க. சட்டுன்னு யாருக்கிட்டையும் ஒட்டிக்க மாட்டீங்க. ஆனால் பழகிட்டா உயிருக்கு உயிராக பழகிட்டா அவங்கள பிரிய முடியாமல் தவிக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. பெரும்பாலும் கடகராசி பாருங்கள் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டது அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரும்பாலும் எல்லா விஷயத்தையுமே நல்லா யோசித்து செய்வீங்க. நான் இந்த கோபம் மட்டும்தான் பல பிரச்சனையை கொடுத்துருக்கோம். இந்த கோபத்தை தவிர்க்க பாருங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நல்லது வரணும் அப்படின்னு நினச்சா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடு உங்களுக்கு உண்மையிலே நல்ல ஒரு வழிபாடு, சந்திர பகவானின் அருளை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை செய்கிறதுனால நல்லது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் வரும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி பதிவு செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் உங்களை வர தொடங்கும். சிவபெருமானின் அருள் கிடைச்சி நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு இது உதவியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாம் இப்போ இந்த பதிவில் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனையும் சோதனையும் தாண்டி வந்திருப்பீங்க. நீங்கள் பிறக்கிற புது வருடம், அதுவும் இந்த முதல் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுனால வரக்கூடிய பின்னடைவு இருந்தால் அது ஏற்படாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். சந்தோஷம் வரக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் இன்னுமே உழைப்பு போட்டு பிரச்சனை இல்லாமல் நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் இல்லையா. அதனால் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2026 இந்த ஜனவரி மாதம் பாருங்கள், தொடக்கத்தில் வந்து ரிஷப ராசியில் சந்திர பகவானும், அதாவது உங்கள் ராசி அதிபதியும், மிதுன ராசியில் குரு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்காங்க. தனுசு ராசி அப்படின்னு பார்த்தா இதில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தோட சேர்க்கையும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. இந்த சேர்க்கையால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது சாதகமான பயனையும் தருது, பாதகமான விளைவையும் தருது. எந்த நிலை என்ன மாதிரியான அமைப்பு உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடக ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ பாருங்கள் லாபஸ்தானத்தில் அமர்ந்து
உங்களுக்கு தேவையான அனைத்து வசதியுமே தரக்கூடிய வகையில் தான் இருக்கார். தேவையான வசதிகளை மேம்படுத்தியும் கொடுக்க போகிறாரு. அதே போல் நீங்கள் அதனால் அலட்சியம் மட்டும் காட்டணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. எதுலேயுமே அலட்சியம் காட்டவே கூடாது. கவனமாக தான் இருக்கணும் நீங்கள். ஏன்னா சில விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கும் போது கவனம் இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா அது பிரச்சனையை கொடுத்துரும். கவனமாக செயல்படுத்துங்க. எந்த ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்களானோ அப்போ அந்த முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவான சிந்தனை உங்களுக்கு வேணுங்க. அந்த பாசிட்டிவான சிந்தனையை வச்சு நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு தொழில் வியாபாரத்தில் மேம்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போயிட்டு இது நடக்குமா நடக்காதா, இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பமான சூழலில் பண்ணாதீங்க. எல்லாம் தெளிவாக யோசித்து இதை பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை நல்லா கவனமாக பண்ணுங்கள். நல்ல ஒரு வாய்ப்பையும் நிதி வரவையும் நீங்கள் நிச்சயமாக இந்த மாதம் பெறுவீங்க. அதுவும் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு வேலையை அப்படின்னா அதை சரியாக செய்ய பாருங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஊதிய உயர்வையும் வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் சந்திப்பீங்க. ஏன்னா அதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொடுக்குற வேலையை சரியாக செஞ்சால் சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு கூட வரும். அதனால் கவனமாக செய்யுங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய மாதம் இந்த ஜனவரி கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் பிரச்சனையுமே வரும். ஆனால் அதை நீங்கள் நல்லா போராடி தீர்க்கக்கூடிய அமைப்பில் தான். பெரிய அளவில் அது பாதிப்பெல்லாம் கொடுக்காது. நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இந்த கடகராசிக்காரங்க பாருங்கள், இந்த மாதம் தேவையில்லாமல் வர இந்த முன்கோபத்தை மட்டும் தவிர்க்க பாருங்கள். இந்த கோபத்தால் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. மேலும் மேலும் திரும்ப திரும்ப அதையவே பண்ணி சிக்கலில் மாட்டிக்காதீங்க. கோபத்தை தவிர்க்க பாருங்கள். இல்லைன்னா இதால் தேவையில்லாத சேதாரம் வரும். 2க்குரியவன் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதையும் திடீர் வருமானம், அபரிவிதமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு கோபப்பட்டுக்கிட்டு வீணாக சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு உயிருமே வராது. அதனால் இந்த அபரிவிதமான வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தை கடகராசிக்காரங்க சரியாக பயன்படுத்திக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு வேலை நடக்குது அப்படின்னா வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ணுங்கள். அது தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் கோச்சிக்கிட்டு வந்துட்டு அந்த வேலையை அப்படியே மூட்டை கட்டி வைக்கிறதுலாம் வேண்டாம். பொறுமையாக நிதானமாக இருங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கோபம் இந்த அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். கோபத்தை தவிர்த்தாலே பெரும்பாலும் நல்லது தான். உங்களுக்கு உடல்நல கோளாறு அப்படின்னு பார்த்தா பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஏதாவது பல்வலி இல்லைன்னா இங்கே அடிபடுறது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும். கொஞ்சம் பார்த்துருங்க. வேலை இல்லாமல் வேலை தேடுறவங்களுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு கூட கிடைக்கும். வெளிநாடு போகணும், வேறு ஊருக்கு வேலை விஷயமா போகணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சு வச்சுருப்பீங்க. அதுக்கான முயற்சியில் இப்போ செய்யுங்க. அதுக்கான வாய்ப்புகள் கரெக்டாக உங்களுக்கு இப்போ அமையும். ஏன்னா நல்ல வருமானத்தோடு நல்ல வேலை கிடைப்பதுக்குமே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை செய்யுங்க. இது நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு உறுதுணையாக இருக்கும். குருவின் அருள் இருந்தால் கட்டாயமாக அவங்க நல்ல ஒரு அம்சத்துக்கு வருவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த அம்சமும் நல்லா இருக்குது. அதனால் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை செய்யுங்க. நல்ல வேலை வாய்ப்புமே நீங்கள் இந்த தடவை பெறுவீங்க. குழந்தைகளுக்கு பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம். சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சிலருக்கெல்லாம் சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. இல்லைன்னா நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு, அல்லது எல்லா வசதியும் இருக்கிற வீட்டுக்கு குடி போகிற மாதிரி கூட வாய்ப்பு வரும். வீட்டு கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். வருமானம் நல்லா இருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் கடனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். இந்த ஆடம்பரமான பொருளை வாங்குறது, அத்தியாவசியம் இல்லாமல் செலவு பண்ணுறது, இதை தவிர்த்தாலே கடகராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரலாங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்கள். அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் தாங்க. கடன்களை அடைக்க பாருங்கள். கடனால தான் பல பிரச்சனையுமே நீங்கள் ஏற்கனவே சந்திச்சிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா இப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் முன்னேற்றத்தை நிச்சயமாக பெறலாம். புதிய வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு வேலை கூட ஒரு சிலருக்கு வரும் பாருங்க. 4க்குரியவன் சுக்கிரன் 6ல் இருக்கிறது ஒரு சிறப்பான யோகம். இந்த யோகம் காரு வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல்
நீங்கள் உங்களோட பேச்சில் சில வார்த்தைகளை கவனமாக பிரயோகம் செய்யணும். ஏன்னா உங்கள் வார்த்தைகளையே வச்சு உங்களோட எதிரிகள் உங்களை பலவீனமாக்கிடுவாங்க. அதனால் கவனமாக இருங்க. தொழில் ரீதியாக ஏதாவது ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னா கையெழுத்து போடும்போது பார்த்து பத்திரமா கவனமாக இருங்க. ஏன்னா விரயத்தில் குரு இருக்கிறது, வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ஆவணத்தில் நீங்கள் கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறந்திருக்கும் புத்தாண்டு ரொம்பவுமே சிறப்பான தொடக்கத்தோடு கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற தொடர்ந்து சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. கட்டாயம் நல்லது நடக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.